அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய உலகத்தில் நிறைய வலிகளோடு மனிதர்கள் ஆகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கை வலி, காலு வலி, முதுகு வலி, மூட்டு வலி என்று பல வலிகள் இருக்கிறது. இந்த வலிகளுக்கெல்லாம் நிவாரணியே இல்லையா? எங்கே போனாலும் மருத்துவர்கள் அந்த பசை தீண்டு போச்சு, இந்த பசை கட்டி ஆயிடுச்சு, எனவே இந்த வலியோடு தான் நீங்கள் வாழணும், இந்த டேப்லெட்டை எடுத்துங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி வர்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எனக்கு சில வலிகள் இருந்தது உடலில், உறுப்புகளில். ரசூலுல்லாஹ்ட்ட நான் முறையிட்டேன். ரசூலுல்லாஹ் அழகான ஒரு வழி சொல்லி கொடுத்தாங்க. டெய்லி என்ன செய்யுங்க அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல உங்களுடைய கையை வைங்க. இந்த ஷோல்டரில் உங்களுக்கு வலினா கையை வச்சுட்டு பிஸ்மில்லாஹ் 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 என்று 3 முறை சொல்லுங்கள். அதற்கு பிறகு நான் சொல்லித்தரக்கூடிய துவாவை சொல்லுங்கள். என்ன துவா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த துவாவை 7 தடவை சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. இதுதான் அந்த துவா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் காவல் தேடுகிறேன், உன்னுடைய சக்தியை கொண்டு, வல்லமையை கொண்டு நான் இப்பொழுது எந்த வழியில் இருக்கிறேனோ அதிலிருந்தும் காவல் தேடுகிறேன். இதனால் பின்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவோ அதிலிருந்தும் உன்னிடத்திலே காவல் தருகிறேன் என்ற துவாவை 7 தடவை சொல்லுங்கள். பிஸ்மில்லாவை 3 தடவை சொல்லிவிட்டு இதை 7 தடவை சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். நான் அப்படியே செய்தேன், என்னுடைய வழியெல்லாம் காணா போனது என்று உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இதையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். வாழ்க்கையிலே இதை நாம் தெரிந்து கொண்டதை போன்று பிறருக்கும் இதை தெரிய வைப்போம். யாரெல்லாம் வலியோடும் வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறந்த நிவாரணியாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.